ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சித்தர்கள் சில விஷயங்கள் உடனே சரியாகிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் பூஜைகள், கட்டுப்பாடுகள், ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் டெய்லியும் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணாலே போதும். அந்த டைமிங் மட்டும்தான் உங்களுக்கு. அந்த டைமிங் மட்டும் எடுத்து நீங்கள் இந்த விஷயத்த செய்யுங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு அந்த வெற்றியை அது உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கிறாங்க. கம்பல்சரி நடந்தே தீரும், அதில் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என்னங்கிறது வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட். நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது. பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். 3ஆம் தேதி அன்னைக்கு வருது. 2ஆம் தேதியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுதுங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் டைமிங் இருக்குது. அதுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லா தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். என்ன உங்களுக்கும் பேர் கொடுக்கணும், இல்லை இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி நீங்கள் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் வந்துடும், ஒரு லிங்க் வந்துடும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா தான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நீங்கள் மேலாப்பில் அதில் ஒரு நம்பர் இருக்குது, இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அதே நம்பர் தான் அதில் இருக்குது. அந்த நம்பர் தான் பேமெண்ட் பண்ணுறதுக்குன்னு நினச்சிக்கிறீங்க. பட் அதில் பேமெண்ட் ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் அந்த லிங்க்கை உள்ளே கிளிக் பண்ணி போய் பார்த்தா தான் நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர், பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கணும், அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன நம்பரு, எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எதுவுமே புரியாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுட் எதாவது வரும்போது எப்படி புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் தெரிஞ்சுட்டு எல்லாம் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். சர்வர் இஷ்யூஸ் சில பேர்த்துக்கு வந்துச்சு, பேமெண்ட் பண்ண முடியலன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் வேறு நம்பர் தரேன். எல்லாத்துக்கெல்லாம் வரதில்ல, ஒரு சிலருக்கு மட்டும்தான் வருது. ஸோ பண்ண முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் வேறு நம்பர் வேணாலும் உங்களுக்கு தரேன். ஒரு சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. ஏன்னா அந்த இன்ஸ்டியூட்ல ஒன்லி பிஹெச்டி மட்டும்தான் இருந்தது. எம்எஸ்சி இப்போ இந்த வருஷம் நியூ ஃபர்ஸ்ட் பேட்ச் இவங்க தான் சிஸ்டர். மிராக்கல் மாதிரி இருக்கு. அதில் எம்எஸ்சி வரும்னே அவங்க எதிர்பார்க்கல. இப்போ 7 இயர்ஸ் அங்கே தான் படிக்க போகிறோன்றது அவனுக்கு ஒரு சந்தோஷமாக ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா வராகி அம்மனாலும் வராகமுத்து சித்திரையாவது மெயினாக நவமூலிகைனாலும் இது ரொம்ப மிராக்கலாக தான் நடந்திருக்குங்க சிஸ்டர். எங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க சிஸ்டர். நீங்கள் மட்டும் இதை எங்களுக்கு அறிமுகப்படுத்தலைன்னா எவ்வளோ பேர் இதனால் பயனடைகிறாங்க. நானும் சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டுட்டு தான் இருக்கேன். இங்கே எங்கள் வீட்லேயும் நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. நான் சில விஷயம் வெளியில் சொல்ல முடியல, சில விஷயம் சொல்கிறேன் நான். அது மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருக்கு சிஸ்டர். நவமூலிகைனால ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்கள் இதை அறிமுகப்படுத்தி எவ்வளோ குடும்பத்தை நீங்கள் வாழ வச்சிருக்கீங்க. அதனால் உங்களை நல்லாவே அம்மா பார்த்துக்குவாங்க. எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேற்றுறவங்களால கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக சக்ஸஸாக உங்கள் ஃபேமிலியும் எல்லோரும் நல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். அதுலேருந்து நேற்றுலேருந்து நவமூலிகைக்கு பணம் கட்டிடுங்கம்மா, ப்ளீஸ்மா கட்டிடுங்கம்மா, கட்டிட்டீங்களாம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சிஸ்டர். நன்றி சகோதரி. எனக்குமே கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வராகி அன்னைக்கு தான் நன்றிகளை சொல்லணும். ஏன்னா நீங்கள் அவங்க மேலே வச்ச நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு தான் சொல்லணும். இவங்க அந்த குரூப் கிடைக்கணும், இல்லை அந்த காலேஜ் கிடைக்கணும் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம கிடைச்ச ஒரு விஷயந்தான். ரொம்ப பெரிய மிராக்கல்னு அவங்க சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, அந்த சிஸ்டர் ரெகுலராக நமக்கு நவமூலிகைக்கு கொடுத்துட்ருக்க சிஸ்டர் ஏகப்பட்ட மிராக்கல் அவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான விஷயமா இதை அவங்க பார்க்குறாங்க. அவங்க பையனே இப்போ அம்மா நவமூலிகைக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறது. நிஜமாக வராகமுத்து சித்திரையாக்கு தான் நம்ம நன்றிகள் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவர் இப்படி உருவாக்கலாம், இந்த ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கலைன்னா இவ்வளோ நன்மைகள் இத்தனை பேத்துக்கு போய் சேர்ந்துருக்காது. அதனால் வராகி அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி, வராகமுத்து சித்திரையாக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், சித்தர்கள் சில விஷயங்களை நீங்கள் கட்டுப்பாடுகளே இல்லாமல் பண்ணலாம். எந்த ரூல்ஸும் வேணாம், நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸே எடுத்துக்க வேண்டாம். உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்த இடத்துலேருந்து வேணாலும் நீங்கள் இதை செஞ்சால் போதும், உங்களுக்கு கேட்குற விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
சில விஷயங்கள் 1-2 நாளில் நடக்கும், சில விஷயங்கள் ஒரே நாளில் நடக்கும், சிலதை அப்போ நினச்ச உடனே நடக்கும். ஆனால் சித்தர்கள் இந்த விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் பர்மனெண்ட்டாக உங்ககிட்ட இருக்கணும், அது நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்கணுன்னா உங்கள் மைண்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. க்ளீன் பண்ணுங்கன்னா இது என்ன அர்த்தம்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். நம்ம மனசோட எண்ணங்கள் பாசிட்டிவான விஷயங்களை தேட ஆரம்பிக்கணும். உங்கள் எண்ணங்கள் எப்போவுமே நேர்மறையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயங்களை நினச்சிருங்க. அதாவது நம்மளோட இன்ட்யூஷன் சில நேரம் நமக்கு கெட்டதை கூட சொல்லும். ஏதோ ஒரு தப்பாக நடக்க போகுது நம்ம மனசு அடிக்கடி நம்ம சொல்கிறது நம்மளே யோசிக்கிறது உண்டு. ஆனால் அந்த எண்ணங்களை தான் மாற்றணும்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் யோசிக்கிற விஷயம் எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவாக இருக்கணும். நமக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது, இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு நல்லதை நமக்கு சொல்ல போகுது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்னை பார்த்து வந்துட்டுருக்கு, என்னை நோக்கி வந்துட்டுருக்கு, எனக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நல்ல விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சித்தர்களும் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம், நீங்கள் வந்து சயின்டிஃபிக் ரீதியாகவும் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் பண்ணுவீங்க, அந்த மாதிரி விஷயங்களாம் நான் அதை பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, இதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் ரூல்ஸ் எதுவுமே இல்லை. ரக ரோஹி வேஹி ரக அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் 9537 இதை நீங்கள் வாய் விட்டு சொல்லலாம். வாய் விட்டு சொல்கிறத விட எழுதும்போது இன்னும் பவர் கூடுதுன்னு சொல்கிறாங்க. டெய்லியும் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் தான் இதுக்கு டைமே தேவைப்படும். நீங்கள் வாய் விட்டு சொல்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் சொல்லுங்கள். எழுதுகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த 2 நிமிஷத்தில் என்ன எழுத முடியுமோ அதை எழுதினாலே போதும்னு சொல்கிறாங்க. எழுதுறதுக்கு ஒரு பவர் இருக்குது, நம்ம காதால் கேட்குறதுக்கு ஒரு பவர் இருக்குது, வாய் விட்டு சொல்கிறதுக்கு ஒரு பவர் இருக்குது. இது எல்லாம் மீறி நாம் தான் ஜெயிப்போம், எனக்கு இதனால் வெற்றி நிச்சயங்கிறத நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக திங்க் பண்ணணும். அந்த எண்ணங்களோடு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. குறைஞ்சது 30 நாளைக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இதை நம்பிக்கையோடு பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தையை டெய்லியும் ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. அதாவது ஒரு கோடு போடாத நோட்டோ அல்லது கோடு போட்ட நோட்டோ, ஏதாவது ஒரு நோட்டு, ஏதாவது ஒரு கலர் பென், எந்த பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை. காலையில் அல்லது ராத்திரி 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் நம்ம பண்ணணும். ஒன்றா காலையில் எந்திரிச்சோன்னே பண்ணணும், இல்லைன்னா ராத்திரி தூங்கும் போது பண்ணணும். இது சாதாரணமாக எழுதினா மட்டும் பத்தாதுங்க. இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் பண்ணணும். ஒன்றா கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்து உட்காந்துக்கோங்க, அல்லது நின்றுக்கோங்க, இல்லை படுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு இப்போது இவங்க கை வந்து இடது கை மார்பிலையும் வலது கை வயிற்றுலையும் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் கையை வச்சு நீங்கள் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இடது கை அவங்க செஸ்ட்டில் இருக்குது, வலது கை வந்து பார்த்திங்கன்னா வயிற்று மேலே இருக்கும். சரிங்களா? இப்படி வச்சு நீங்கள் மனசார எந்த விஷயத்த வேணுமோ அதை நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயத்த இதுதான் எனக்கு நடக்க போகுதுங்கிறத நல்லா மனசுக்குள்ளே உள் வாங்கிட்டு, அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, ஒரே ஒரு வார்த்தை, அந்த நம்பர், நீங்கள் அந்த வார்த்தையை மட்டும் சொன்னால் கூட போதும், அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தால் அந்த நம்பரோட சேர்த்து எழுதணும். சொல்கிறதும் சொல்லலாம், ரெண்டுமே செய்யலாம், சொல்லவும் செய்யலாம், எழுதவும் செய்யலாம். இது ரெண்டுமே செய்யலாம். 1 நிமிஷம் எழுதுங்க, 1 நிமிஷம் இதை சொல்லுங்கள், அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி கையை வச்சு மனசில் சந்தோஷமாக அதை நீங்கள் சொல்லணும். சரிங்களா? நல்ல மனசில் சந்தோஷமாக அதை சொல்லும் போது சந்தோஷமாக உங்கள் மனசு நிறைய மாதிரியான ஒரு ஃபீட்பேக் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது சித்தர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க இந்த ஆகஸ்ட் மாதம் முடியறதுக்குள்ளே நான் கேட்குற விஷயம் நடந்தே ஆகணும், அவ்வளோ பெரிய சிக்கலில் நான் இருக்கேன், எனக்கு கடவுள் ஏதாவது ஒரு வழி காட்ட மாட்டாங்களான்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இது கை கொடுக்குங்க. சந்தோஷமாக பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். இடது கை நெஞ்சில் இருக்கணும், வலது கை வயிற்றில் இருக்கணும், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பிக்சரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், நான் சொல்கிற முறைப்படியே அப்படியே சொல்லுங்கள். சரிங்களா? சொல்லவும் செய்யுங்க, எழுதவும் செய்யுங்க, இரண்டுமே சூப்பர் பவர். ஸோ இது ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு டைமே தேவைப்படும். இந்த 1 மந்த் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 மந்த்து கூட உங்களுக்கு தேவைப்படாது, 1 வீக்கில் நடந்தாலும் ஆச்சரியப்படுறக்கில்லை. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த பேப்பர்லாம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு டவுட் வரும். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதை நீங்கள் உடனே தூக்கி போடணுங்கிறதில்ல. இந்த மாதிரி எழுதுகிற விஷயங்களெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய பேப்பர் சேர்ந்துருச்சு, நோட்டுகள் நிறையா சேர்ந்துருச்சுனா மட்டும் எடைக்கு போட்டுருங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். கிழிச்சு வீசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஸோ இப்படி வந்து இதை பயன்படுத்திக்கோங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்குங்க. கனவுல கூட நீங்கள் அதை யோசிச்சிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு மிராக்கிள் இதை பண்ணி காமிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க.
சரிங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.